ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. இப்போ வந்து இளையராஜா இந்த ஒரு காப்பிரைட்ஸ் இஷ்யூஸ் வந்து அதிகமாக போயிட்டுருக்கு. இந்த காப்பிரைட்ஸ் இஷ்யூ வந்து ஒரு லாஜிக்கலாக பார்க்கலாமே. ஆக்சுவலாக என்ன காப்பிரைட்ஸ் வந்து இது மியூசிக் டைரக்டருக்கு இருக்கா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டர் இருக்கா, ப்ரொடியூசருக்கு இருக்கான்னு சொல்லிட்டு இப்போ வந்து நிறைய வந்து கன்ஃபியூஸ் பண்ணி விட்ருக்குறாங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து இந்த ப்ரொடியூசர் ராஜன் அவர் பேசுகிறதுலேருந்து நம்ம தானே, நாங்கள் ப்ரொடியூசர் தானே காசு கொடுக்குறோம், ப்ரொடியூசர் தானே வந்து சம்பளம் வாங்கிட்டு தானே அவங்க வந்து மியூசிக் டைரக்டர் பாட்டு போடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு லாஜிக்கான பாயிண்ட்டு சொல்கிறது. பட் இப்போ வந்து ப்ரொடியூசரும் சரி, மியூசிக் டைரக்டரும் சரி, அவருக்கு ஒரு உதாரணம் சொல்கிறாரு. வீடு கட்டுறாங்க, வீடு கட்டி வீட்டை கட்டினவங்களுக்கும் சரி, அந்த இன்ஜினியருக்கும் சரி, நம்ம அவங்க பிளான் போட்டு கட்டி கொடுக்குறாங்க. கட்டி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து காசு கொடுத்தோம். காசு கொடுத்த உடனே அவங்க வேலை முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். அந்த வீட்டை அவங்களால சொந்தம் கொண்டாட முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. இப்போ வீட்டு வந்து கட்டினவங்களுக்கு தானே சொந்தம்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் தான் இங்கே வந்து இப்போ நிறைய சோஷியல் மீடியாவில் பொதுமக்கள், பொதுவான ஜனங்களில் இது ஒரு பாயிண்ட் வந்து மைண்டில் ஏறிக்குச்சு. பட் ஆனால் இதுவும் இந்த ஒரு பார்வையும் சினிமா பார்வையும் ஒன்று கிடையாது. சினிமான்றது இப்போ ஓனர் ஆஃப் த ஷிப் அப்படின்னா அது வந்து ப்ரொடியூசர் கிடையாது. ப்ரொடியூசர் மட்டும் சொல்ல முடியாது. இது வந்து ஒரு குழு, இது ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி எல்லாரும் சேர்ந்து இயங்கிறது தான். யாரும் வந்து இங்கே முதலாளி தொழிலாளின்றது மாதிரி கிடையாது. ஸோ இது ஈவனாக ஒருத்தவங்க வந்து ஒரு ப்ராஜெக்டை எடுத்து பண்ணுறாங்க. அவர் உதாரணம் படி பார்த்தாலும் ப்ரொடியூசர் பணத்தை போடுறாரு, பணத்தை வாங்கிட்டதாகவே வச்சுக்கோம். அவர் பணத்தை டைரக்டருக்கு எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்குறாரு, வாங்கிட்டார். அப்போது அவரும் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்டையும் சரி, தேட்டர்கிட்டையும் சரி, அதை வந்து சேட்டலைட் எல்லாருக்கிட்டையும் வந்து விற்றுடுறாங்க. ஸோ விற்றதுக்கப்புறம் இங்கே இவரோட கான்ட்ரிபியூஷனும் போயிடுச்சு. இவரும் வந்து காசை வாங்கிட்டார், ஒரு தொகை கொடுத்து வாங்கிட்டு, ஒரு லாபத்துக்கான வாங்கிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து விற்றுடுறாரு. ஸோ அப்போ இவரோட இதுவும் முடிஞ்சிச்சு. அப்போ யாருக்கு சொந்தம்? தேட்டர்காரனுங்களுக்கு சொந்தமாக, டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு சொந்தம் வந்துடுமா அதோட காப்பிரைட்ஸு? அவங்களோட பாட்டு, அந்த பாட்டு வந்து அவங்களுக்கு தான் முழுக்க சொந்தமாகுமா? அப்படி வராதில்ல. அப்புறம் நம்மளும் தான் அவங்க வந்து காசு கொடுத்து டிக்கெட் வாங்குகிறோம் பொதுமக்களாக. அப்போ நம்மளுக்கு தான் அந்த முழு உரிமை வந்துடுமா? இப்போ இப்படி எல்லாருமே நம்ம அந்த பாட்டுக்கு வந்து ஓனராக இருக்க முடியும். ஸோ லாஜிக்கலி வந்து பார்த்திங்கன்னா அது வந்து செட் ஆகாது. ஸோ இவங்க சொல்கிற மாதிரி ஒரு வீட்டுக்கும் ஒரு பாட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. இந்த பாட்டை வந்து அவர் உருவாக்கி உங்களுக்கு இந்த குறிப்பிட்ட தொகை உங்களுக்கு தந்துடும், அது வந்து எனக்கு தான், இனிமேல் உங்களுக்கு சொந்தம் கிடையாதுன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் வரலாற்றில் எங்கேயுமே அப்படி நடந்தது கிடையாது. தமிழ் சினிமான்றதில், ஒட்டுமொத்த சினிமாவில் அந்த மாதிரி நடந்தது கிடையாது. ஸோ இவங்க வந்து ஒரு ஃப்ரான்ஸ் பண்ணுறாங்க. ப்ரொடியூசர்ன்றது இப்போது பழைய காலத்தில் எடுத்தால் கூட ஒரு ஏவிஎம் அந்த மாதிரி காலகட்டத்திலலாம் அவங்க வந்து ஒரு படத்தை தயாரிக்க ஒரு டைரக்டர் கூப்பிடுவாங்க. அவங்களும் ஒரு மியூசிக் டைரக்டர் வேணும், ஒரு லிரிசிஸ்ட் வேணும், எல்லாருக்குமே ஒரு ஆக்டர் வேணும். இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் அவர் வந்து ஒரு படம் எடுக்கலாம்னு சொல்லுவார். அதாவது ஒரு அளவுக்கு பொருந்தும். பட் இப்போ அப்படி கிடையாது. இப்போ வந்து ஒரு ப்ரொடியூசர் வந்து அவர் ஜஸ்ட்டு ஃபினான்சியர் தான். அந்த படத்துக்கு பணம் அவர்கிட்ட இருந்து தான் வருது. அதனால் அவர் ஒரு பணத்தை போட்டு அவருக்கான ஒரு லாபத்தை எடுத்துக்கிறாரே தவிர ஃபினான்சியர் மாதிரி தான் அவர். மற்றபடி அவருடைய கான்ட்ரிபியூஷன் அவ்வளோதான். அதுக்காக இப்போ ஒரு படமோ அவருக்கு சொந்தம் கிடையாது, ஒரு பாட்டோ அவருக்கு சொந்தம் கிடையாது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ இளையராஜா மியூசிக் போட்டிருக்காரு, நான் வந்து அவருக்கு தான் இந்த காப்பி உரிமை அப்படின்னு வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் இது வந்து இந்த ஆக்டரு, அதில் நடிச்சு இருக்கிற ஆக்டரு, சிங்கர், மியூசிக் டைரக்டர், ப்ரொடியூசர், டைரக்டர், இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து உரிமை இருக்குது. அவங்க வந்து பாடலாம், அவங்க வந்து கேட்கலாம், அவங்க எல்லாமே எடுத்துக்கலாம். அதர்வைஸ் அந்த படத்துக்கும் ஒரு நபருக்கும் சம்மதம் இல்லாத ஒருத்தவங்க வந்து வணிக நோக்கத்தோட இதை வந்து கமர்ஷியல் ரீதியாக அதை வந்து பண்ணும்போது அந்த பாட்டை போட்டு, இப்போ இளையராஜாவோ யாரோ ஒரு மியூசிக் டைரக்டர் போட்ட மியூசிக்கை ஒருத்தவங்க வந்து ஒரு வணிக நோக்கத்துக்காக அதை வந்து பப்ளிஷ் பண்ணி அவங்க சம்பாதிக்கிறாங்கன்னா அது வந்து முழுக்க அந்த காப்பிரைட்ஸ் வந்து மியூசிக் டைரக்டர்கிட்ட தான் இருக்கும். நான் சொன்னேன்ல, இந்த ஆக்டரு, சிங்கர், லிரிசிஸ்ட் இவங்களுக்குள்ள குடுக்கல் வாங்குற மாதிரி இவங்க வந்து மியூசிக் பாட்டெலாம் கேட்கலாம். இப்போ வந்து காப்பிரைட்ஸ் வந்து இளையராஜா எஸ்பிபி கிட்ட போட்டார் பாருங்கள், என் பாட்டை வந்து பாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அது என்னை பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் சரின்னு படலை. அது ஓவராக இருக்குது.
அதே மாதிரி இப்போது இவரோட படத்துலேயும் சரி, ரஜினி படத்துலேயும் சரி, அவரோட பாட்டு தான் அவர் எடுத்து போட்டிருக்காரு. ஸோ அது வந்து காப்பிரைட்ஸ் வந்து அவசியமா ஏன்றது எனக்கு புரியல. அது இவங்களுக்குள்ளே எடுத்துக்கலாம். ஆனால் காப்பிரைட்ஸ் அந்த பாட்டுக்கு வந்து முழு சொந்தம் என்னை பொறுத்த வரைக்கும் மியூசிக் டைரக்டர் தான் சாரணும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு படம் எப்படி ஒரு ஃபுல் படம், அந்த படம் என்ன தான் ப்ரொடியூசர் வந்து பணத்தை போட்டிருந்தாலும் அந்த படம் கேப்டன் ஆஃப் த ஷிப்னு சொல்கிறது டைரக்டர் தான். ஒரு படம் அது அவருடைய கரு, அவருடைய கதையிலேருந்து உருவாகுது. கம்ட்டுப்பேன் ஓகேங்களா? இப்போது யாரும் ஓனர் ஆஃப் த ஷிப்புன்னு சொல்லலை, கேப்டன் ஆஃப் த ஷிப்புன்னு தான் சொல்கிறாங்க. ஒரு படத்துக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓனர்ன்ற யாருக்கும் கிடையாது. நீங்கள் படத்தில் யாராவது நான் தான் அந்த படத்துக்கு ஓனர்னு சொல்ல முடியுதா? சொல்ல மாட்டாங்க. அதுக்கான இதுவும் கிடையாது. அங்கே வந்து ஒரு குழுவாக சேர்ந்து அப்புறம் ஏன் சம்பளம் வாங்குறாங்கன்னா, சம்பளம் வந்து எல்லாருக்குமே இருக்குது. ப்ரொடியூசரும் தான் வாங்குறாங்க. இது அவர் வந்து வீட்டுக்கு இதை கம்பேர் பண்ணி சொல்கிறது அந்த உதாரணமே தவறான உதாரணம். இன்னொரு விதத்தில் இதை பார்க்கலாம் பாருங்கள். இப்போ நம்ம வீடு வாங்குகிறோம், வீடு கட்டுறோம், வீடு கட்டுறதுக்கு லோன் போடுறோம், பேங்க்லேருந்து லோன் வாங்குகிறோம். அப்போது அந்த காசு கொடுக்குற பேங்க்காரங்க இந்த வீடு சொந்தமாக கட்டி முடிச்சதுக்கப்புறம் நம்ம அவன் கடனை திருப்பி கட்ட போகிறோம். ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான் அந்த ப்ரொடியூசர் எல்லாருக்கும், டைரக்டரு, ஆக்டரு எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா பணத்தை அவர் தான் கொடுக்குறாரு. அவர்கிட்ட தான் வந்து சம்பளம் வருது, அவர்கிட்ட தான் சம்பளம் கொடுக்குறாங்க. ஸோ அந்த இதுவும் வந்து இவங்க இஎம்ஐ அடிக்கிற மாதிரியோ இல்லை கடனை திருப்பி கொடுக்குற மாதிரி இவங்க ஒன்றும் கொடுக்க போகிறது கிடையாது மியூசிக் டைரக்டர். மாறா இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, அவர் வந்து இங்கே மக்கள் நம்மக்கிட்ட இருந்தோ கலெக்ஷன், நம்ம டிக்கெட்டுக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, ஒரு படமோ பாட்டோ, அந்த படம் சக்ஸஸ் ஆனால் தான் அந்த சக்ஸஸ்லேருந்து தான் ஒரு ஹீரோவுக்கும் ஒரு மியூசிக் டைரக்டர், ஒரு டைரக்டர் எல்லாருக்குமே வந்து சம்பளம் வந்து நிர்ணயிக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு அது சக்ஸஸோட ரேஷியோ வச்சு தான் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இங்கே வந்து இவர் ஓனர்ன்ற கிடையாது. இவர் ஓனர், மற்ற எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாயர் அப்படின்றதெல்லாம் கிடையாது இங்கே. ஸோ அந்த கான்செப்ட்டு அவர் வந்து எனக்கு தெரிஞ்ச கான்ஸ்பிரசி தியரி ஏதாவது பேசிகிட்டு இருக்கிறாரான்னு தெரியல ராஜன்ன்றவர். அவருக்கு தெரியாமல் எப்படி இருக்கும். இந்த காப்பி ரைட்ஸ் அவங்களுக்கு தான். இப்போ ஒரு படத்தோட காப்பி ரைட்ஸ் முழுக்க டைரக்டர் தான் சாரும். அந்த அப்போ